அங்கே அதை சொன்னாதான் அவங்க நல்ல ஜோசியர்கள்னு நினைக்கிறாங்க. அது ஒரு துருவ கணிதத்தில் தான் அங்கே போகுது. ஜோதிட நோட்டத்தில் எழுதியிருக்குமே, கண்டிப்பா. எல்லா நோட்லேயும் இருக்கும், எல்லா புத்தகத்துலேயும் இருக்கும், எல்லா ஜோதிடம். இன்னைக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா சாஃப்ட்வேர்ல நம்ம போட்டுடுறோம் இல்லையா, அதனால நிறைய பேருக்கு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் தான். இப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன இப்போ ஜோதிடம் சாஃப்ட்வேர்லேயே ஆட் பண்ணிடுறாங்க. சூரியன் 2ன்னு போட்டால் அப்பா கூட பிறந்த 2, சந்திரன் 2ன்னு போட்டால் அம்மா கூட 2, அம்மா கூட பிறந்த 2 பேர், குருன்னு போட்டு 3ன்னு போட்டால் 3 பிள்ளைங்க, 2 ப்ளஸ் 1 மைனஸ், அப்படி 2 ப்ளஸ் 1 போட்டிருப்பாங்க, 2 ஆணும் 1 பெண்ணுன்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஜாதக நோட்டில் இருக்குமா? இருக்கும். துருவ கணிதத்தில் பக்கமாக இருக்கும். எல்லா ஜோதிட நோட்லையும் எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் தெரியுமான்னு தெரியும். ஏன்னா முடிஞ்ச விஷயங்களை பேசுகிறதாலேயோ, முடிஞ்ச நிகழ்வுகளை சொல்கிறதாலேயோ என்ன நம்ம நடக்கும் வர்றப்போவே கடந்த காலத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லுங்க, இத்தனாம் தேதியில எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது அதை சொன்னாதான் நம்ம நல்ல ஜோதிடர்னு நம்புறாங்க. ஏய், வாழ்க்கையோட பிளானிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு எனக்கு 2019 எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் என்னங்க சொல்லுவார் பாவம் ஒரு டாக்டர். இன்னைக்கு கையை பிடிச்சி பார்த்து நாடி பிடிச்சி பார்த்து அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா சொன்னாங்க. ஒரு மருத்துவராக இருந்து சித்த வைத்தியம் தானே அந்த காலகட்டத்தில். உனக்கு வாதம் அதிகமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது, பித்தம் சம்மந்தப்பட்டது குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. நாடி பிடிச்சி பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போடும். அவங்க என்ன பண்ணுவோம், நாடி பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. கேட்கல மாட்டோம், பேச மாட்டாங்க. நாடி பிடிச்சி பார்த்து மருந்து கொடுக்குறதுல ஆளே இல்லை எனக்கு தெரிஞ்சு. யாராச்சும் இருந்தால் நிறைய பேர் சொல்லுங்கள், ஏன்னா யாருக்காச்சும் பயன்படட்டும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு